வணக்கம். இன்றைய இந்த வரலாற்று விளக்கப் பதிவிற்கு உங்களை ரொம்பவே ஆவலோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் தெரியுமா? தென்னிந்தியாவையே ஆண்ட மாபெரும் பேரரசான பாண்டிய ராஜ்யத்தை பத்தி தான். ஆனா இது வெறும் வாய்வழிச் செய்திகளோ கட்டுக்கதைகளோ கிடையாது. உறுதியான தொல்லியல் தரவுகள், கல்வெட்டுச் சான்றுகள், அப்புறம் ஆழமான வரலாற்று தரவுகளை வச்சு பாண்டியர்களோட உண்மையான வரலாற்றை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாங்க வரலாற்றின் ஆழத்துக்கு பயணிக்கலாம். இந்த எபிசோட்ல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதற்கான ஒரு சின்ன அவுட்லைன் இதோ. பாண்டியர்களின் அடிப்படை கட்டமைப்பு, வெளிநாட்டவர் குறிப்புகள், கல்வெட்டுச் சான்றுகள், தொல்லியல் அகழாய்வுகள், அரசர்களின் காலக்கோடு மற்றும் அவர்களின் கட்டிடக்கலை மரபு. இந்த 6 விஷயங்களை தான் நாம அலச போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். அடிப்படை கட்டமைப்பு, ஒரு பேரரசின் அடித்தளம். பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? அவங்களோட மீன் சின்னம், கரெக்டா? தென் தமிழகத்தோட நிலப்பரப்பு தான் இந்த மாபெரும் நாகரிகத்தோட தொட்டில். அவங்களோட தலைநகரம் நம்ம மதுரை. இலக்கியங்கள்ல இத கூடல் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. இவங்களோட ஆரம்ப கால துறைமுகம் எது தெரியுமா? கொர்க்கை. கொர்க்கைனாலே உலக புகழ் பெற்ற முத்து குளிக்கும் தொழில்தான். வைகை, தாமிரபரணி நதிக்கரைகள்ல செழித்தோங்கிய இவங்களோட நாணயங்கள்ல ஒரு பக்கம் யானையும் மறுபக்கம் மீன் சின்னமும் கம்பீரமா பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போ 2வது பகுதி, வெளிநாட்டவர் மற்றும் இலக்கிய குறிப்புகள். கிமு 4ஆம் நூற்றாண்டுல, அதாவது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, கிரீக்க தூதரான மெகஸ்தனீஸ் தன்னோட எண்டிகா நூல்ல ஒரு வியப்பூட்டும் குறிப்பை எழுதியிருக்காரு. பாண்டிய ராஜ்யம் ஹெராக்லிஸின் மகளான பாண்டியாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, பண்டைய பாண்டிய சமுதாயத்துல இருந்த தாய்வழி சமுதாயத்தோட செல்வாக்கையும் அவங்களோட முத்துக்கள் உலக அளவுல எவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சுங்கிறதையும் இந்த ஒரு வரி நமக்கு தெள்ளத் தெளிவா காட்டுதுல. 1,30,000. இது ஏதோ சாதாரண நம்பர் இல்லைங்க. மெகஸ்தனீஸ் பதிவு செஞ்ச பாண்டியர்களோட காலாட்படையின் எண்ணிக்கை இது. அது மட்டும் இல்லாம 500 யானைகள், 4000 குதிரைகள் கொண்ட பிரம்மாண்டமான படைய அவங்க வச்சிருந்தாங்க. கிமு காலத்திலேயே இவ்வளவு பெரிய அசுரத்தனமான ராணுவ பலம்னா பாண்டியர்களோட பவர் என்னன்னு இதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதை இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்த நம்மகிட்ட பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. மௌரிய பேரரசர் அசோகரோட கிமு 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள்ல பாண்டியர்களை ஒரு பவர்ஃபுல்லான அண்டை நாடுன்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அப்புறம் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரியன் சி அப்படிங்கிற கடல் வழி வழிகாட்டி நூல்ல அவங்களோட ஃபேமஸான கொல்கொய், அதாவது கொர்க்கை துறைமுகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கலிங்க மன்னன் காரவேலனோட ஹதிகும்பா கல்வெட்டுல ஒரு பெரிய தமிழ் கூட்டமைப்பை தான் தோற்கடிச்சதாகவும் பாண்டியர்கள் கிட்ட இருந்து முத்துக்களை வாங்கியதாகவும் ரொம்ப துல்லியமா பதிவு பண்ணியிருக்கார். அடுத்து 3வது பகுதி, பாண்டியர்களின் கல்வெட்டுச் சான்றுகள். கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொடங்குற அசோகர் கல்வெட்டுகள் ஆரம்பிச்சு கிபி 8ஆம் நூற்றாண்டோட வேள்விக்குடி செப்பேடுகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு 1000 ஆண்டு காலத்துக்கும் மேல ஒரு தொடர்ச்சியான எந்த பிரேக்கும் இல்லாத எழுத்துப்பூர்வமான வரலாற்று பதிவு இருக்கு. இது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். இப்போ நீங்க பாக்குற இந்த மாதிரி பாறைகள்ல செதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் தான் தென்னிந்திய வரலாற்றோட நேரடி சாட்சிகள். பாண்டியர்களோட ஒரிஜினல் வரலாற்றை நாம கட்டமைக்க உதவுற அல்டிமேட்டான பிரைமரி சோர்ஸ்னா அது இதுதாங்க. இந்த கல்வெட்டுகளை பயன்படுத்தப்பட்ட எழுத்துமுறை எப்படி பரிணாமம் அடைஞ்சது தெரியுமா? ஆரம்பத்துல மாங்குளம், ஜம்பை, புகழூர் குகைகள் இருந்த கல்வெட்டுகள்லாம் தமிழ் பிராமி எழுத்துமுறையில எழுதப்பட்டுச்சு. காலப்போக்குல, அதாவது கிபி 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகள்ல கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுறதுக்காக அது வளைந்த எழுத்துக்களான வட்டெழுத்து முறையா மாறுச்சு. இது அவங்களோட சிஸ்டமேட்டிக்கான நிர்வாக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மைல்கல். வரலாற்று ஆய்வாளர்கள் கையில கிடைச்ச ஒரு மாஸ்டர் கீ எதுன்னு கேட்டீங்கன்னா அது வேள்விக்கொடி செப்பேடுகள் தான். பாண்டிய மன்னன் நெடுஞ்சடையன் காலத்துல வெளியிடப்பட்ட இதுல பாண்டியர்களோட மூதாதையர் பட்டியல், நிலக்கொடைகள்னு ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. இன்னொன்னு கிபி 800இல் பொறிக்கப்பட்ட மானூர் கல்வெட்டு. அந்த காலத்திலேயே கிராம நிர்வாகம் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்துச்சுன்னு இது விலாவாரியா பேசுது. ஆரம்ப கால செப்பேடுகள் தமிழ், சமஸ்கிருதம்னு 2 மொழிகள்லுமே இருந்துச்சுங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இப்போ 4வது பகுதி, தொல்லியல் அகழாய்வுகள். மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மைகளை பாப்போம். சரி, இந்த சமூகம் எப்படி உருவாச்சு? நாம இன்னைக்கும் ஊருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா? ஆரம்பத்துல மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை பெற்ற சின்ன சின்ன நிலப்பகுதிகள் தான் ஊர்னு அழைக்கப்பட்டுச்சு. பின்னாடி பல ஊர்கள் ஒன்னா சேர்ந்து கைவினைஞர்கள், வணிகர்கள்னு நிறைஞ்சு 150க்கும் மேற்பட்ட மேம்பட்ட நாடுகளா உருவெடுத்துச்சு. இதுதான் பாண்டிய பேரரசுக்கே முதுகெலும்பா மாறுச்சு.
தமிழ்நாட்டுல தொல்லியல் களங்கள் ஒவ்வொன்றும் நிஜமாவே ஒரு வரலாற்று புதையல் தான். கீழடி அகழாய்வு நம்ம சங்க காலத்தோட தொடக்கத்தை கிமு 800க்கும் முந்தைய காலகட்டத்துக்கு அப்படியே பின்னோக்கி தள்ளி இருக்கு. அதே போல கொற்கையில அவங்களோட துறைமுக சான்றுகள் கிடைச்சிருக்கு. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா சுமார் 25,000 தொல்பொருட்கள், அதுவும் மணி தயாரிக்கும் பட்டறைகளோட கிடைச்சிருக்கு. அவங்களோட தொழில் வளர்ச்சி எந்த லெவல்ல இருந்திருக்கு பாருங்க. பாண்டியர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சின்ன வட்டத்துக்குள்ள மட்டும் வாழலங்க. ரோமானிய செம்பு, வெள்ளி, தங்க நாணயங்கள், மேற்காசியாவோட ஆம்போரா குடுவைகள் எல்லாம் இங்க கிடைச்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல எகிப்துல இருக்கிற பெருனிக்கே அப்படிங்கிற இடத்துலயும், ஏன் தாய்லாந்துல கூட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? பாண்டியர்கள் எகிப்து, ரோமாபுரி வரைக்கும் கடல் வழி வணிகம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய குளோபல் சூப்பர் பவரா இருந்திருக்காங்க. அடுத்த பகுதிக்கு வருவோம். பகுதி 5, அரசர்களின் காலக்கோடு. சங்க இலக்கியங்கள்ல நம்ம படிக்கிற ஆரம்பகால மாமன்னர்கள் யார் யாரு? நெடியோன், பல வேள்விகள் செஞ்ச பல்சாரை முதுகுடுமி பெருவழுதி, அப்புறம் நெடுஞ்செழியன். இவங்களோட எக்ஸாக்டான காலம் நமக்கு துல்லியமா தெரியலன்னாலும் இவங்களோட செல்வாக்கு, பணம், வீரம் எல்லாமே சங்க பாடல்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பாண்டிய வரலாற்றுல ஒரு சின்ன தொய்வு, களப்பிரர்களோட ஆட்சி. ஆனா கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நடக்குது. களப்பிரர்களை வீழ்த்தி பாண்டியர்கள் மறுபடியும் தங்களோட வலிமையான பேரரசை நிலைநிறுத்தினாங்க. இங்கிருந்துதான் ரொம்ப தெளிவா ஆவணப்படுத்தப்பட்ட முதல் பாண்டிய பேரரசு தொடங்குது. அந்த முதல் பேரரசை உருவாக்கின ஹீரோஸ் இவங்கதான். களப்பிரர்களை தோற்கடிச்சு திரும்பவும் மதுரையில பாண்டிய கொடிய பறக்க விட்டவர் மன்னன் கடுங்கோன். அவரை தொடர்ந்து மாரவர்மன் அவனி சூலாமணி, செழியன் சேந்தன் ஆகியோர் ஆட்சி செஞ்சாங்க. அப்புறம் அந்த மாரவர்மன் அரிகேசரி. இவர கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்வாங்க. இவர் எந்த அளவுக்கு பலசாலினா சோழர்களோட தலைநகரான உறையூரையே கைப்பற்றினார். ராஜ்யத்தை மீட்டெடுத்தது மட்டும் இல்லாம அத பிரம்மாண்டமா விரிவுபடுத்துறதுல முக்கியமானவர் ராஜசிம்மன். இவர் பல்லவர்களை தோற்கடிச்சதுனால இவருக்கு பல்லவ பஞ்சனா, அதாவது பல்லவர்களை அழித்தவன்னு ஒரு பவர்ஃபுல் பட்டமே கிடைச்சது. இவருக்கு பின்னாடி வந்த ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் பாண்டிய பேரரசோட எல்லைகளை இன்னும் பெருசாக்கினார். இவங்கள தொடர்ந்து ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனும் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சார். இப்போ நம்மளோட கடைசி பகுதி, பகுதி 6, பாறைகளில் செதுக்கப்பட்ட மரபு. குடைவரை கோவில்கள், கட்டிடக்கலைன்னு சொன்னாலே நாம பல்லவர்களைத்தான் அதிகம் பேசுவோம். ஆனா பாண்டியர்களும் அதுல எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் கிடையாதுங்க. அவங்களோட அகழி முறை, அதாவது ட்ரென்ச்சிங் மெத்தட், ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ராங்கான பாறையை தேர்ந்தெடுத்து அதை மேலிருந்து கீழாக கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா குழைந்து ஒரு முழுமையான ஒற்றைக்கல் கோவிலை உருவாக்கும் தொழில்நுட்பம் இது. கழுகுமலையில இருக்கிற வெட்டுவான் கோவில் பாண்டியர்களோட இந்த அபாரமான சிற்பக்கலைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுபோல தமிழ்நாடு முழுக்க சுமார் 50 குடைவரை கோவில்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. கட்டிக்கலை ஒரு பக்கம்னா தமிழ் கலாச்சாரத்துக்கும் இலக்கியத்துக்கும் அவங்க செஞ்ச தொண்டு அளப்பரியது. மதுரையில தமிழ் சங்கங்களை நிறுவி பல தலைசிறந்த இலக்கியங்கள் உருவாக பாண்டியர்களோட ஆதரவு ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கு. சொல்லப்போனா அவங்களோட புரவலத்தன்மை இல்லைனா இன்னைக்கு நாம பெருமையா பேசுற சங்க இலக்கியங்கள்ல பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. சரி, இந்த ஆழமான விளக்கு பதிவின் முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். மெகஸ்தனிஸ் காலத்திலிருந்து அசோகர் கல்வெட்டுகள், செப்பேடுகள், கழுகுமலை கோவில்கள்னு எல்லா டேட்டாவையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கீழடியில தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கிற தொல்லியல் முடிவுகள் பாண்டியர்களோட தோற்றத்தை கிமு 800க்கும் அப்பால் கொண்டு போகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் ஆரம்பகால வரலாற்றுல இன்னும் எவ்வளோ உண்மைகள் நம்ம தமிழக மண்ணுக்குள்ள ஆழமா மறைஞ்சு கிடக்குமோ சிந்திட்டு பாருங்கள். தொடர்ந்து வரும் அகழாய்வுகள் நம்ம வரலாற்றை எப்படி மாற்றி எழுத போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.